தமிழகத்தில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு குடியேறியவர்களை குடும்ப அட்டையை ரத்து பண்ணுங்கள் முதல்வர் அவர்களே. வணக்கம். அனைவருக்கும் தினந்தோறும் ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்து கொண்டுதான் இருக்கு. 3 வயசு பையன் பொண்ணியாரு கும்பிடிக்குண்டில இந்த கபோதிக்கு அறிவு வேணாம்? இவெல்லாம் என்ன மனுஷ ஜென்மமா? இவனுக்கு ஏதாவது குடும்ப கட்டுப்பாடு பண்ணி ஊசி போடுங்கயா. தினந்தோறும் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு திமுக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின், மு.க. ஸ்டாலின், அவங்க குரூப், திக குரூப் சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சட்டம் ஒழுங்கு டான்ஸ் ஆடுது, நாடகம் ஆடுது. அட போயா, நீங்க போட்ட விதை தான் அத்தனையும். கடந்த 25 வருஷமா நீங்க போட்ட விதை தான் இன்னைக்கு இது ஆடுது. எப்படின்னு பாருங்க. வெளி மாநிலத்துல இருந்து குடியேறினவனுக்கு நீங்க சிவப்பு கம்பளம் விரிச்சு வா 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 அப்படின்னு நீங்க அழைக்கிறீங்க, கட்சியில உறுப்பினர் ஆக்கிக்கிறீங்க. அவங்களுக்கு ஃபுல் சலுகை கொடுக்குறீங்க. உங்க அரசுல ரேஷன் கார்டு என்ன, ஓட்டர் ஐடி என்ன, எல்லாமே கொடுக்குறீங்க. அப்ப அவன் சும்மா இருப்பானாங்க? அவன் வேலையை அவன் காமிப்பான்ல. நீங்க செஞ்சதை செஞ்சுட்டு புதுசா 1 மாசம் கூட அவளை ஒரு அரசு பதவியேற்று அதுக்குள்ள டப்பா டிபின்னு கத்துறீங்க. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் களை எடுக்கணும். முதல்வர் அவர்களே, முதல்ல கடந்த 10 வருஷமா வெளி மாநிலத்தில் இருந்து குடியேறுவர்கள் கணக்கெடுத்து முதல்ல இவங்களுக்கு கொடுத்த சலுகைகளை ரத்து பண்ணுங்க. ரேஷன் கார்டுல இருந்து, ஆதார் அட்டையில இருந்து, ஓட்டர் ஐடியில இருந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுங்க. இவங்களுக்கு அப்புறம் இவனுக்கு பண்ண மாட்டானுங்க. இதை முதல்ல செய்யுங்க. அப்ப யார் யார் இங்க பிரச்சனை பண்றாங்கிறது தெரியும். ஆனா இதுக்கு பின்னணியில பெரிய ஒரு நெட்வொர்க் இருக்கு. அந்த நெட்வொர்க்கை கண்டுபிடிங்க. இதை கண்டுபிடிச்சா இந்த பாலியல் தொல்லை குறையும். ஒண்ணு போதையில நடக்குது, இல்ல வட மாநிலத்தில் நடக்குது. ஆனா எந்த தமிழனும் இந்த வேலை செய்ய மாட்டான். 5 வயசு பசங்களையும், 3 வயசு பசங்களையும், 10 வயசு பசங்களையும் நம்ம பசங்க செய்ய மாட்டான். அப்படி செய்யறவனா இருந்தா பூரா வெளிமாநிலத்துக்கு குடியேறிய பயல்களா. அதனால இதை ரத்து பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.